பீஸ் வந்து லெக் பீஸ் சாப்பிடுவோம். vanilla, butterscotch, chocolate, strawberry. ஓகே பக்கா. எப்படி இருக்கீங்க? நான் மீட் பண்றேன். அப்போ இந்த பாய்ஸ் ஹலோ டியூட்ஸ், வெல்கம் பேக் டு மைக்ரேட்டட் சேனல். நீங்கள் தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க 50% ஆஃப்க்கு பார்பிக்யூஸ் கொடுக்குறாங்களா அன்லிமிட்டடாக அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. அங்கே தான் இங்கே வந்திருக்கோம். ஆக்சுவலாக இது எப்படி என்ன ஏதுன்னு நான் லாஸ்ட்டாக தான் சொல்லுவேன். ஸ்மோக் அப் பார்பிக்யூவை சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100+ வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தால் மட்டும் என்ஜாய் பண்ணுற இடமா இருக்காது. நீங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபேமிலிக்கும் கூப்பிட்டு வந்தீங்கன்னு வச்சிங்களேன், எனக்கு தெரிஞ்சு செம்மையாகவே என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா சில்ட்ரன் ப்ளே ஏரியா இருக்கிறனால குழந்தைங்களாம் சூப்பராக என்ஜாய் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக நம்ம ஃப்ரெண்ட்ஸும் வராங்க, அவங்களும் அந்த வேல இருக்காங்க. உங்களுக்கே ஆப்வியஸாக தெரியும் சென்னை டிராஃபிக் எப்படி இருக்குன்ட்டு. அவங்க ஒர்க் முடிச்சு வந்துட்டு இருக்காங்க. அவங்களும் நம்ம கூட ஜாயின் பண்ணிப்பாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த பிளாக்கி ஃபினிஷோட செம்மையான ஆம்பியன்ஸ் இருக்குது. ஒரு சிட்டிங் எடுத்துருக்காங்க. அவ்வளோதான், நம்ம உள்ளே வந்தாச்சு. அப்படியே ஆம்பியன்ஸை பாருங்கள், பயங்கரமாக இருக்குது. ஃபாரினில் ஏதோ பார்க் வந்த மாதிரி இருக்குது. ஆனால் இது பார்க் கிடையாது. இது ஆக்சுவலாக நம்ம நான்வெஜ் வெஜிடேரியன்ஸோட ஹெவன். யூஸுக்கு சீட்டிங் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா அரௌண்ட் 150 மெம்பர்ஸ் அட் அ டைம் நம்ம சாப்பிட்லாமா. அதே மாதிரி இப்போது ஆஃபீஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஏதாவது ஒரு சின்ன ரிட்ரீட் அந்த மாதிரி வைக்கணும்னா கூட ஆப்போசிட்லேயே பார்த்திங்கன்னா பார்ட்டி ஹால் பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் அதுவும் ஓப்பன் பண்ணிடுவாங்களாம். உங்களுக்கு வேணால் அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க சீட்டிங் போகலாம். எங்களுக்குன்னு 4 சீட்டு கொடுத்துருக்காங்க, போய் பார்க்கலாம் வாங்க. எல்லா இடத்துலையும் ஃபுட்டை பார்த்ததுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து எப்படி சொல்லுவோம், ஒரு டெம்ப்ட் ஆகும். இல்லைனா சாப்பிட்ணும், இப்பயே சாப்பிட்ணும் அப்படின்னு தோணும். இங்கே வந்து உள்ளே வந்ததுலேருந்தே எனக்கு அப்படி தான் தோணிகிட்டு இருக்கு. மட்டும் நம்ம தூரம் இன்னும் வரலையே, எவ்வளோ நேரம் ஆகும் தெரியல. மட்டும் பார்ப்போம். அவ்வளோதான். கிளாஸே பாருங்களேன், நான் உள்ளே வரும்போதே சொன்னேன் இது வந்து வேறு மாதிரி ஃபீலாக இருக்குன்ட்டு. அதே மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. சரி இருக்கட்டும், நம்ம தண்ணியை வேறு மாதிரி நினச்சி குடிப்போம். வேணா வாய்ஸ் ஓவர் கொடுப்போம். அடடா, இது நான் குடிக்க போகிறேன்னு நினச்சிங்களா? குடிக்கலாம் போல். நான் மந்திரம் போட போகிறேன். ஓகே டியூஸ், நான் சொன்னேன் பார்த்தீங்களா நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டு இருக்காங்கண்ணா. அதே மாதிரி 2 பேர் வந்துட்டாங்க. ஹாய் ப்ரோ. இன்னொரு ஃப்ரெண்டு வந்துட்டாரு. ஹாய். ஓகே, எங்களோட நீங்களும் சாப்பிட போகிறீங்க. சரி வாங்க சாப்பிட ஆரம்பிப்போமா. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா வெஜ்ஜில் பன்னீர் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நான்வெஜ் மட்டும் இல்லை, வெஜ்ஜும் இருக்குது. வெஜ்ஜில் ஒரு கூட இங்கே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம இது ஸ்பூன்லாம் வேலைக்காது, கை தான். பன்னீரோட டேஸ்ட்டு கூட வித்தியாசமாக இருக்குது. நம்ம இப்போ வந்து ஐயோ நம்ம ஐட்டம் வந்துச்சுப்பா. இங்கே பாருங்கப்பா, இங்கே பாருப்பா, வந்துச்சுப்பா. ஏண்டா ஓகே, நம்ம சிக்கன் பார்பிக்யூ வந்துடுச்சு. சரி மைனஸ் பா, செம்ம திக்காக இருக்குது பாருங்க. நெக்ஸ்ட்டு ட்ரை பண்ணுற வேண்டியதான். மைனஸ் கூட வச்சு டேஸ்ட் இருக்கு ப்ரோ. டேஸ்ட் எப்படி ப்ரோ இருக்குது? சிக்கன் ஓகே தான், நல்லா ஸ்மூத்தாக இருக்குது, ஜூஸியாக நல்லா இருக்குது. ரொம்ப ஜூஸியாக இருக்கும். அவர் சொன்ன மாதிரி இங்கே வருது. ப்ரான்ஸ் இந்த ப்ரான் சாப்பிடும் போதும் ஏதோ கடலுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுப்பா.
வச்சு அது சாப்பிடும்போது என்ன ஃபீடுப்பா. இதுதான் பார்த்தீங்கன்னா ஹனி சிக்கன். இந்த ஹனி சிக்கன் பற்றி எனக்கு தெரிஞ்சு ஒரு கதையே சொல்லலாம். ஏன்னா மேடூரில் பார்த்தீங்கன்னா ஒரு கடை இருந்தது ஹனி சிக்கனுக்கு செம்ம ஃபேமஸ். அது அந்த கடையை அன்ஃபார்ச்சுனேட்லி க்ளோஸ் பண்ணிட்டாங்க இந்த லாக்டவுனில். அவ்வளோ சூடாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா இந்த இதில் ஹனிலாம் போட்டிருப்பாங்க. அதே மாதிரி டேஸ்ட் பார்த்திங்கன்னா ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். அதான் அந்த ஹனியோட ஃப்ளேவர் ப்ளஸ் வந்து கேஷ்யூஸ். இதை கேஷ்யூஸ் தான் ஹைலைட்டடாக போடுவாங்க. செம்மையாக இருப்பா. சொல்லுப்பா. பா நான் சாப்பிட்டுருக்கேன். இது வந்து என்னோடய மோஸ்ட் ஃபேவரட்டுங்க. பிகாஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாயில் வைக்கும்போது ஒரு சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிறிஸ்பியாக இருக்கும். நெக்ஸ்ட் பைட்டு பார்த்தீங்கன்னா அந்த கார்ன் வந்து உங்களுக்கு அடிப்படுறது வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சீஸ் பொட்டேட்டோ. இதில் பார்த்தீங்கன்னா மெக்சிகன் சாஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதோட அம்மா மைனஸிங் அல்டிமேட்டாக இருக்குது. மட்டன் சீக் கபாப். இங்கே வந்து சிக்கன் ஃபிஷ்ஷெலாம் மட்டும் இல்லை, நம்மளுக்கு மட்டனும் இருக்குது. எவ்வளோ சூப்பராக பிளெண்ட் பண்ணியிருக்காங்க. செம்மையாக கைமா மாதிரி பண்ணி இந்த கபாப் சூப்பராக செஞ்சுருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து சில்லி சிக்கன் கிடையாது, சில்லி ஃபிஷ்ஷு. பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சில்லி சிக்கன் மாதிரியே தான் இருக்குது. பட் ஆனால் இது சில்லி ஃபிஷ். இப்போ இது வந்து லெக் பீஸ் சாப்பிடும். நம்ம வந்து மயோனைஸ் வச்சு சாப்பிடுவோம். ஃபிஷ் டிக்கா. ஃபிஷ் டிக்கா ஓகே. நெக்ஸ்ட் நம்ம ஃபிஷ் டிக்கா ட்ரை பண்ணுவோம். வா சாம்பார் சாஃப்டாக இருக்கு. ஃபிஷ் டிக்கா நம்ம ட்ரை பண்ணிடலாம். இப்போ எடுக்கும் போதே பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது இந்த ஃபிஷ்ஷு. ரைட்டாக அந்த நம்ம ரீசெண்டாக நம்ம பீஃப் கடையில் போனோம் பார்த்தீங்களா, அதே ஃப்ளேவர் எனக்கு வருது, அதே டேஸ்ட் வருது. பட் ஆனால் அது பீஃபு, இது வந்து ஃபிஷ்ஷில் செஞ்சுருக்காங்க. அப்புறம் அதே டேஸ்ட் இருக்குது. ஓகே, ஸ்டார்டர் முடிச்சாச்சு. நம்ம இப்போ வந்து லைவ் கவுண்டர் போகலாம். என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்ப்போம். கான்டினென்டல் டிஷ்ஷஸ்லாம் மேக்ஸிமம் அங்கே தான் இருக்குது அப்படின்றாங்க. நம்ம போய் பார்ப்போம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா லைவ் கவுண்டர் வந்துருக்கோம். கான்டினென்டல் ஃபுட்ஸ் மட்டும் இல்லை, செட்டிநாடு வெரைட்டிஸும் இருக்குது. நம்ம குழிப்பணியை டேஸ்ட் பண்ணிடுவோம். எக் பேஸில் சூப்பராக இருக்குது. இந்த ஃப்ளேவர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குண்ணா. இது வரைக்கும் நான் ட்ரையே பண்ணதில்லை. எக்கில் இந்த மாதிரி குழிப்பணியாலும் நான் சாப்பிட்டது. இந்த வாட்டி தான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன். நல்லா இருக்குது, ரியலி செம்மையாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா பீட்சாவும் சர்வ் பண்ணுறாங்க. பீட்சா டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். ஃபுல்லாக சீஸ் தான். நீங்களே பாருங்கள், செம்ம எவ்வளோ சீஸ் போட்டுருக்காங்க பாருங்கள். நாட் பேட், பரவாயில்ல, நல்லா இருக்கு. இன்னொரு வாட்டி சாப்பிட்லாம். எவ்வளோ மசாலாஸ் போட்டுருக்காங்க. இது எப்படி தான் செய்கிறாங்களோ தெரியல. நம்மளும் வீட்டில் நிறைய வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். ஆனால் இந்த ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதிரி ஒரு டேஸ்ட் நம்மளுக்கு வரவே மாட்டேங்குது. இவருங்க
ஃபுல்லாக என்னென்னமோ மசாலா போட்டுருக்காங்க. சாட் மசாலா போட்டாங்க, நெக்ஸ்ட்டு சில்லிஸ் போட்டாங்க, அதுக்கப்புறம் வேறு என்ன போட்டாங்கன்னு எனக்கு தெரியல. அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு 4 மசாலா போட்டாங்க. ஆனால் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவல் இருப்பாங்க. ஹாட் அண்ட் சோர் சூப் ட்ரை பண்ணிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா பசியை தூண்டி விட்றாப்புல. இது கண்டிப்பாக இது ஃபுல்லாக சாப்பிட்ருவேன். எனக்கு இப்போ நம்பிக்கை வந்துச்சு. பிரியாணி போயிடுவோமா? பிரியாணி டேஸ்ட் பண்ணிடலாம். பாஸ்மதி ரைஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ளேவர் டெஸ்ட் பண்ணிடலாம். செம்மையாக இருக்குப்பா. பீஸுமே பார்த்தீங்கன்னா எவ்வளோ சாஃப்டாக இருக்குப்பா. சிங்கப்பூர் சிக்கன் நூடுல்ஸ் ஆமா இது. சிங்கப்பூர் சிக்கன் நூடுல்ஸ் ஆமா. டேஸ்ட் பார்த்தீங்கன்னா லைட்டாக சேவை மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நம்ம மட்டன் ட்ரை பண்ணலாம். வா பாருங்க, அதோட ஃபேட்டோட எவ்வளோ அழகாக இருக்குது. ஃபேட்டோட இருக்கு மட்டன். மட்டன் பார்த்தீங்கன்னா செம்ம டெண்டராக இருக்கு. காயில் வச்சோடனே கரையுதுன்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு இருக்கு. டேஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஏதாவது செட்டிநாடு வெரைட்டியில் சூப்பராக செஞ்சுருக்காங்க. குட் சூப்பர்ப்பா. நெக்ஸ்ட் அதே மாதிரி சிக்கன். இது வந்து பட்டர் சிக்கனு. பார்க்கலாம் பட்டர் டேஸ்ட் வருது. பட்டர் சிக்கன் நிறையவே பட்டர் போடுறாங்க, நல்லா இருக்கு. நீங்கள் டேஸ்ட் பண்ணுறீங்களா மிஸ்டர் கணேஷ்? டேஸ்ட் பண்ணுறீங்களா? வாங்க கொடுத்துடலாம் உங்களுக்கு. நாங்கள் பட்டர் சிக்கன் சாப்பிடுங்க. பட்டர் சிக்கன் சாப்பிடுங்க. பாருங்க, வீடியோ எடுக்க சொன்னா என்ன பண்ணிட்டு இருக்கிறாப்லன்னு பாருங்க. பின்னாடி தான் சாப்பிட்டுட்டே வீடியோ எடுத்துட்டு இருக்கிறாப்ல, அந்த மாதிரி பண்றாரு. ஓகே, கறி தோசை வந்துடுச்சு. இது கறியை மட்டும் வச்சு கறி தோசைட்டாங்கப்பா நம்ம அவங்க. சரி ஓகே, இந்த தோசையோட செடி சட்னி கொடுத்துருக்காங்க. பார்க்கறதே செம்ம திக்காக இருக்கு. நம்ம அதை வச்சு ட்ரை பண்ணுவோம். பரவாயில்ல, ஆனால் நம்ம இந்த கெட்டி சட்னி வேலைக்கு ஆகாது. நம்ம வந்து மட்டன் குழம்பு வச்சு ட்ரை பண்ணணும். மட்டன் கிரேவி இருக்கு, ரைட் காம்பினேஷன். மட்டன் கிரேவிக்கும் சிக்கன் கறி தோசைக்கும் அல்ட்டியாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். ஆக்சுவலாக இங்கே என்ன பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பேஸ்ட்ரீஸ் ஐட்டம், அப்புறம் ஸ்வீட்ஸ்லாம் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா மால்புவாவான் என் பேர். வந்து வாழைப்பழத்தில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு குலாப் ஜாமுன். அந்த குலாப் ஜாமுன். நெக்ஸ்ட்டு பால் பாயாசம் வச்சுருக்காங்க. ஓகே, மால்புவா பார்த்தீங்கன்னா எதில் செய்வாங்கன்னா பனானாவில் செய்வாங்களாமா. பனானா ப்ளஸ் வந்து சுகர் சிரப்பை வச்சு செய்வாங்க போல். எப்படி இருக்குது நம்ம டேஸ்ட் பண்ணுறோம் இங்கே நின்று. இது ஆக்சுவலாக டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷு. என்ன லைட்டாக திகட்டுது அவ்வளோதான், மற்றபடி சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு குலாப் ஜாமுன். குலாப் ஜாமுன் யாருக்கு தாங்க பிடிக்காது? ஆஸ் யூஸ்வல் குலாப் ஜாமுன் வந்து இங்கே நல்லா இருக்குது. பட் ஆனால் கொஞ்சம் திக்காக இருக்குது. டேஸ்ட் வைஸ் சூப்பர். பால் பாயாசம் ஆக்சுவலாக வீட்டில் செய்கிற மாதிரினால இது ஏதோ ஒரு எசன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த எசன்ஸ் வந்து இந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக தூக்கி கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம ஹாட் ஜிலேபி அப்புறம் பாதுஷா ட்ரை பண்ணிடலாம். ஹாட் ஜிலேபி, நெக்ஸ்ட்டு பாதுஷா. ஆக்சுவலாக என்ன ஜிலேபி பார்த்தீங்கன்னா பானிபூரி கடையிலலாம் ஒரு ஜிலேபி வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, நச்சசல் அதே டேஸ்ட் அது.
தானே வடை தானே எனக்கு தெரியும். அப்படியே மலை சால் சுட இருக்கு டோனட்டு. இப்போ கிறிஸ்பியாக இருக்குது, ஏன்னா பிகாஸ் இப்போ தான் எடுத்தனால அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து மேலே பார்த்தீங்கன்னா சாக்லேட் சிரப்லாம் ஊற்றிருக்கிறது வந்து அல்ட்டிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேஃபிள். இது பார்த்தீங்கன்னா இது ஹார்டாக இருக்குது, இது வந்து சாஃப்டாக இருக்குது, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. பட் ஆனால் ஸ்டஃபிங்ஸ்லாம் அல்டிமேட். ஏன்னா அந்த பேட்டரோட அந்த சாக்லேட் சிரப்பும் போகும்போது அதுவும் பயங்கரமான காம்பினேஷனாக இருக்குது. vanilla, butterscotch, chocolate, strawberry. நம்ம வந்து இதில் வந்து லைட்டாக இந்த ஒரு ஆட் அண்ட் சாப் போடலாம். நெக்ஸ்ட்டு போடா 2 ஜெம்ஸு. நெக்ஸ்ட்டு டூட்டி ஃப்ரூட்டி. அதுக்கப்புறம் லைட்டாக கேஷ்யூஸ். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு ரவுண்ட் அடிப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி ஸ்டோன் ஐஸ்கிரீமு. ஸ்ட்ராபெரி கலர் பார்த்தீங்களா, அந்த எசன்ஸ் வந்து மேலே அவ்வளோ சூப்பராக தெரியுது, அந்த அளவுக்கு இருக்குது. ஸ்ட்ராபெரி வந்து லைட்டாக புளிக்கும் பார்த்தீங்களா, ஒரு டேஸ்ட்டு அதே டேஸ்ட் இருக்குது. நான் ஆக்சுவலாக ஹேவ் மோர்லேயும் இந்த மாதிரி ஐஸ்கிரீம்ஸ்லாம் நிறைய சாப்பிட்ருப்பேன். மெயினாக அதில் கோல்ட் பேஸ் ஐஸ்கிரீம் தான் அங்கே பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்தது, செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா நான் லிங்க்கில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அங்கேருந்து இங்கே வரதுக்குள்ளே எல்லாத்தையுமே நாக் அவுட் பண்ணிட்டாங்க. சரி, நம்ம இருக்கிறத மட்டும் நம்ம டேஸ்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ராபெரி பேஸ்ட்ரி. நெக்ஸ்ட்டு இது வந்து பைனாப்பிள் பேஸ்ட்ரி. ஜெல்லி. ஜெல்லி, ஆமாம் ஜெல்லி இருக்குது. இது இன்னொன்று வேணும் எனக்கு. நெக்ஸ்ட்டு ரசமலை. ஓகே, பக்கா என் பாட்டுக்கு வந்துட்டோம். சரி, நம்ம போகலாம் டேபிளுக்கு. போயிட்டு இது வந்து மோஸ்ட்டாக கவர் பண்ணிடுச்சு. இதுக்கு மேலே சாப்பிட்றதுக்கு கேட்டோன்னா அவ்வளோதான், அவங்களே தூக்கி அடிச்சு விட்ருவாங்க நம்மளை. நம்ம பேசாமல் இதுக்கு மேலே கீழே போய் பேசலாம். ஏன்னா இதுக்கு மேலே நான் இங்கே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், என் வெயிட் எப்படியும் ஒரு 150 கிலோ வந்துடும் நினைக்கிறேன். பெட்டர் நம்ம கீழே போய் பேசணுமோ, அவ்வளோதான், முடிச்சுக்கலாம் நம்ம வீடியோ. முடியல பாரு. இந்த ரெஸ்டாரண்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வெஸ்டின் ஹோட்டலுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது. அதே மாதிரி இதோட எக்ஸாக்ட் லொக்கேஷனை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள். இது வந்து நான்வெஜ் பிரியர்களுக்கு சொர்க்கம்னே சொல்லலாம். நம்மள மாதிரி மொரட்டு ஃபுட்டீஸில் இந்த ஆஃபர் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்காகவே எக்ஸ்க்ளூசிவாக நாங்கள் இன்றைக்கி வந்து எடுத்துருக்கோம். ஓகே வச்சு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.